எளிய மக்களிடமும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு முயற்சிகள் செய்து வருவதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஜிபியு இல்லாமல் சிபியு மூலமாக பயன்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஜிபியுங்கிறது இப்ப உலக அளவுல நிறைய கேட்கறாங்க. நமக்கு அது கிடைக்கிறது இப்ப கடினமாறுது. ஏன்னா நிறைய பேர் அதை வாங்கறதுக்கு பாக்குறாங்க. அதனால நமக்கு நாளையிலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் அப்ஸ் இப்ப அதை நான் ஆஃபர் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டார்ட் அப் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, உங்க மாடலை ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல அதுக்கு ஜிபியு தேவை. அது ட்ரைனிங் அங்க பண்ணிடுறோம். அதோட இன்ஃபரன்சிங் இங்க நாங்க அவங்க சிபியூல பண்ணறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். நிச்சயமாக இந்தியாவில் பல நாடுகள் டெவலப்பிங் நேஷன்ஸ் எங்கெல்லாம் பவர் குறையிறதோ பவர் கிடைக்கலையோ அது மாதிரியான நேஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே இது ஒரு மேஜர் இம்பாக்ட் பண்ணுங்கிறது எங்களோட நம்பிக்கை. கிராமப்புறங்கள் உட்பட எல்லா இடங்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு இந்த டெக்னாலஜி போனோம் அப்படின்றீங்க. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படும், எப்படி பயன்படும், குறிப்பா இந்த சிறு குறு தொழில் அவங்களுக்கு எப்படி இது பயன்படும்? இப்போ அவங்க 1.25 லட்சம் 1.5 லட்சம் வச்சிருந்து அவங்களோட சப்ஜெக்ட் இப்ப நீங்க பெரிய பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் பாக்கிறது அது உலகத்துல இருக்கிற யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனையும் பத்தி பேசணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. இப்ப ஹிஸ்டரி சொல்லி கொடுக்கணும், ஹிஸ்டரி பத்தி இது மாதிரி இருக்கிறதே அதுக்கு ஒரு குட்டி சின்ன சர்வர். அதான் இன்னைக்கு மேத் இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோம். சின்ன சர்வர் வாங்கிக்கலாம். ஒரு ஸ்கூலும் நீங்க ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு சர்வர் வாங்கி ஏஐ உள்ள வைங்களா முடியாது. ஆனா அதுவே 1 லட்சம் 2 லட்சத்துக்கு நீங்க வாங்கினா அவன் ஒரு டொனேஷன் சிஎஸ்ஆர் டொனேஷன் வாங்கி அதை பண்ணலாம். எய்ட் இன் எஜுகேஷன், அதாவது பேரலா அது கொஞ்சம் அந்த எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டீச்சருக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணலாம். இந்த செயற்கை நுண்ணறிவுல நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டு வருது. அதே போல என்னன்னா ஜாப்லெஸ் வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ 1.5 வருஷம் ஆச்சு ChatGPT. எனக்கு ஒன்றும் பெருசா அதனால வேலை குறைஞ்சதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்ம பேங்க் எடுத்துப்போம். அதான் நான் மீட்டிங்ல கூட நான் சொன்னேன். பேங்க் ஒரு காலத்துல ஆட்டோமேஷன் வரது இந்த பயம் எல்லாருக்கும் இருந்தது. பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு 10 மடங்கு ஆயிருக்காங்க இல்லையா? ஒரு 1x 10x ஆயிருக்காங்க, 10 மேலே ஆயிருப்பாங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவுனால வேலை போகாது, வேலைக்கு ஒன்றும் பாதகம் இருக்காது. ஆனா நியூ ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங், கொஞ்சம் ஏஐ ஓரியன்டேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய ஏஐ கோர்சஸ் வந்திருக்கு. இப்ப நிறைய எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாய்டு பீப்புளே ஏஐ கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் அது உபயோகமாவும் இருக்கு. இப்போ ஏதோ அன்னைக்கு கார் ஃபேக்டரி நான் போனேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அங்கே போனால் ஒரு 10 பேர் நானும் உங்கள் ஸ்டூடெண்ட் ஏப்பா இங்கே வேலை செஞ்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நிச்சயமாக வேலை போகாது. ஆனால் நல்ல இன்ட்ரெஸ்டிங் வேலை வரும். புரியுதா? அந்த காலத்தில் கேஷை வேகமாக எண்ணினா ப்ரமோஷன். கேஷ் எண்ணது ஒரு வேலையா, மனுஷ வேலையா? அன்னைக்கு அந்த நோட்டு கவுண்டர் வந்துருச்சு. ஏன்னா கேஷ் எண்ணத்துல தப்பா எண்ணினா எல்லாம் இருக்கு. நோட் கவுண்டர் வந்துருச்சு. நோட் கவுண்டர் 100 நோட் இருக்குன்னு அது சொல்லிடுச்சுன்னா நீங்களும் நம்புறோம், நானும் நம்புறேன், கேஷியர் நம்புறேன், டெபாசிட்டர் நம்புறேன். அதனால அந்த கேஷியரோட வேலை வேற இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேலை வருது. அதனால இன்னும் கொஞ்சம் பிரெயினுக்கு இன்னும் கொஞ்சம் தாட் ப்ரோவர்ட்டிங்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஜாப்ஸ் எல்லாம் மாறுங்கிறது தான் என்னோட கருத்து. தேங்க்யூ. உலகம் முழுவதும் மிக வேகமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவுக்கு இது அவசியம் என்றும் சிறு குறு தொழில் உட்பட பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு அவசியமாக இருப்பதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.